திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் நெல்லை சந்திப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீர் தற்போது வரை அகற்றப்படாமல் உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், கடந்த ஆண்டே மழை பெஞ்சு திருநெல்வேலியில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத அரசினால அதை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த ஆண்டும் கூட அப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது எடுக்காம தான் இருக்கிறாங்களா? எதனால அங்கே இன்னும் தண்ணி தேங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வணக்கம் விக்னேஷ். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இரண்டாவது நாளாக இன்றும் மழையானது இடைவிடாது பெய்து வருகிறது. நேற்றைய தினம் மிக கனமழை நெல்லை மாவட்டத்தில் பெய்த நிலையில் தற்பொழுது இன்று காலை முதல் பரவலான மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தின் பல இடங்களிலும் தற்போது வரை மழையானது இடைவிடாது பெய்து வருகிறது. இதனால் மாநகர பகுதிகளாகட்டும் மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளாகட்டும் அனைத்து இடங்களிலும் மற்றும் தாழ்வான இடங்களில் தற்போது மழை நீரானது தேங்கி இருக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு சில குடியிருப்புகளுக்கு இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் மழைநீரானது செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. கடந்த ஆண்டு, அதாவது 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட பருவமழையின் போது நெல்லை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்த ஒரு மாவட்டம்தான். ஆனால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட அந்த பருவமழையின் தாக்கத்தை போலவே நெல்லை மாநகராட்சி சார்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் ஒரு முழுமையான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாம் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த தடவை முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் மாவட்டத்தின் பல இடங்களிலும் தற்பொழுது மழைநீர் தேங்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. நாம் தற்போது திருநெல்வேலி ஜங்ஷன் அருகே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடம் முழுவதுமே பார்த்தோமே ஆனால் தற்போது வரை மழை நீரானது வடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் பல இடங்களிலும் மழை நீரானது தேங்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. நெல்லை ஜங்ஷன் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய இந்த இடத்திலும் தற்போது மழை நீரானது முழுவதும் தேங்கி இருக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. தற்போது நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனை செய்துவிட்டு போகிறார்கள். ஆனால் எந்த ஒரு வேலையும் துரிதமாக நடைபெறவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த நெல்லை சந்திப்பு பேருந்தை சுற்றிலும் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கு நன்றாக போடப்பட்டிருக்கூடிய சாலையில் தற்போது துளையிட்டு அதன் மூலமாக மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதனால் அரசிற்கு கூடுதல் ஒரு செலவு ஏற்படும் என்றே பொதுமக்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லை ஜங்ஷன் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுமே பெரும்பாலான கடைகள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களும் சரி சமூக ஆர்வம் சரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு பருவமழைக்குள் நெல்லை ஜங்ஷனை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பெரும்பாலான இந்த ஆக்கிரமிப்பு கடைகளும் முறையாக அப்படின்ற மாதிரி நேற்று அமைச்சர் KN நேரு ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை தாமிரபரணி ஆற்றில் தற்போது 90,000க்கும் மேல் நீரானது தற்போது சென்று கொண்டிருக்கிறது. மேலும் தாமிரபரணி ஆற்றில் 1,00,000 கன அடிக்கு மேலும் மழைநீரானது செல்லும் என்று கூறப்படுகிறது. இதனால் கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் கால்நடைகள் முறையாக பராமரிக்கும் போது நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு அறிவிப்பானது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளான தச்சநல்லூர் மற்றும் மானூர், அம்பாசமுத்திரம், முக்கூடல் மற்றும் சேரன்மகாதேவி உட்பட அனைத்து இடங்களிலுமே மழையின் பாதிப்பானது தீவிரமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக முக்கூடல் மற்றும் சேரன்மகாதேவி பகுதிக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இன்று வந்திருக்கிறாங்க. ஒரு குழுவில் சுமார் 30 பேர் கொண்ட குழுவினர் தற்போது முக்கூடல் பகுதி ஆய்வு செஞ்சுட்டு வரதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தை தொடர்ந்து தற்போது இரண்டாவது நாளாகவும் நெல்லை மாவட்டத்தில் பல இடங்களில் இடைவிடாது மழை பெய்து காரணத்தினால் நெல்லை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நெல்லை மாநகர பகுதியிலான பாளையங்கோட்டை, ஜங்ஷன், வண்ணாரப்பேட்டை, முருகன்குறிச்சி மற்றும் ஹைக்ரோட் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய தாழ்வான இடங்களையும் மழைநீர் தேங்கிக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மாவட்டத்தின் புறநகர் பகுதியிலும் மழைநீர் தேங்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. தற்போது வரை நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை மழையானது இடைவிடாது பெய்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் மலை பகுதியான மாஞ்சோலை பகுதியிலும் மழையின் தாக்கமானது தீவிரமடைஞ்சிருக்கிறது. நேற்றைய தினம் மாஞ்சோலையில் ஒரு பெரிய பாறைக்கல் உருண்டி விழுந்ததில் தற்போது அங்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் மின் வசதியும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை ஜங்ஷனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தாழ்வான இடம் முழுவதும் தற்பொழுது மழை நீரால் சூழப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், சரவணன், கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு மிக்க நன்றி.